வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6. இந்த வாட்ச் எதுக்காக நான் 2022 வாங்கினேன் அண்ட் இந்த வாட்சோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பார்த்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமா இனிஷியல் இம்ப்ரெஷன் இந்த வாட்ச் எப்படி இருக்குது அண்ட் இந்த வாட்சை ஏன் நான் 2022 வாங்குறேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போகிற உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு ஆப்பிள் வாட்சோட பாக்ஸு. ஃபுல்லாக ஒயிட் பாக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லோகோ போட்டு வாட்ச் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின் பக்கத்தில் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், அதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. பார்கோட் எல்லாமே இருக்குது. அண்ட் இது ஒரு அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் ரேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் அப்படியே பீல் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அன்பாக்சிங் உங்களுக்கு முடிஞ்சிடும். நைஃப் எதுவும் மெயினாக நம்மளுக்கு தேவையில்லை. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு சைட்லேயுமே அந்த ஒரு லாக்கர் ரிலீஸ் பண்ணிடலாம். அதாவது ஜஸ்ட் இந்த பேப்பரை அப்படியே வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு ஆப்பிள் வாட்ச் உடைய 2 பாக்ஸ் உள்ளே இருக்கும். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மெயின் அந்த பாடி இருக்கக்கூடிய பாக்ஸு, கீழே இருக்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ராப்போட பாக்ஸு. அண்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு கொடுத்து ஆப்பிளோடைய பேப்பர் ஒர்க்ஸ் ஒரு சிலது இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சார்ஜ் பண்ணுறது, எப்படி பவர் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்னெட்டிக் சார்ஜர் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடாப்டர் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதுதான் நம்மளுக்கு ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 பாடி. அண்ட் பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீரிஸ் 6 என்ன கலர் ஸ்ட்ராப் ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பாடி கொடுத்துருப்பாங்க. அலுமினியம் பாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ கலரில் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அண்ட் இதில் நம்மளுக்கு 2 பட்டன் இருக்குது, பவர் பட்டன் அப்புறம் அந்த க்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டயல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராப் இருக்கக்கூடிய பாக்ஸ். இதை நம்ம திருப்பி அன்பாக்ஸ் பண்ணணும். இதுக்கும் ஒரு சீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராப் இருக்கக்கூடிய பாக்ஸ்லேயுமே ஒரு பேப்பர் ஒர்க்ஸ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம ஸ்ட்ராப்பை பாடியோட அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உள்ள யூசர் மேனுவல்ஸ் வழக்கம் போல். அண்ட் இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த ஸ்ட்ராப்பை பாடியோட அட்டாச் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம இதையும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக 2 ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் மீடியம் ஒரு சைஸு அண்ட் லார்ஜ் ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்மால் மீடியம் போதும் அப்படி தான் நினைக்கிறேன். புக்லெட் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் எனக்கு ஸ்மால் மீடியமே கரெக்டாக தாங்க இருக்கும். அதனால் நான் ஸ்மால் மீடியமே அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த பட்டன்லாம் எதுவும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. மெயினாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணோன்னே கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஒரு சைடாக நீங்கள் அப்படியே இழுத்துட்டு போனீங்க அப்படின்னா டக்குன்னு கிளிக் அப்படின்னு சவுண்டு கேட்கும். அது கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அட்டாச் ஆகிடும் பாடியோட இந்த ஸ்ட்ராப்பு. அண்ட் இப்போ நம்ம இந்த வாட்சை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்துக்கு சார்ஜ் இல்லை இதில். ஸோ சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பிள் வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட இனிஷியல் இம்ப்ரெஷனில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஓகே கேஸ், இப்போ இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த வாட்ச் ஆக்சுவலாக நேற்று தான் வந்துச்சு. நான் பெருசாலாம் இதை யூஸ் பண்ணி பார்க்கல. இந்த வாட்ச் வந்தோடனே நான் செட்டப் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். ரிவ்யூ மீன்ஸ் இது ஒரு சின்ன ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அல்லது இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல் ரிவ்யூலாம் கிடையாது. இந்த வாட்சை நான் பெருசாக யூஸ் பண்ணல, ஒரே ஒரு நாள் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, புதுசாக ஆப்பிள் என்னென்ன ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 மெயினாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் டிடெக்ஷன் இருக்குது. ஃபால் டிடெக்ஷன் அப்படின்னா நீங்கள் கீழே எதுவும் விழுந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பிள் வாட்ச் டிடெக்ட் பண்ணி எமர்ஜென்சி காலிங் நீங்கள் யாருக்கு செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு கால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஆப்பிள் வாட்சில் பொதுவாக இருக்குது. அந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 3 கிடையாது, இன்னைக்கு தெரியல. ஆப்பிள் வாட்ச் SEல இருக்குது அண்ட் ஆப்பிள் வாட்ச் 6ல இருக்குது அண்ட் சீரிஸ் 7லேயும் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி காலிங் ஃபீச்சர். எமர்ஜென்சி காலிங் ஃபீச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இந்த ஆப்பிள் வாட்ச்ல கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா ஆப்பிள் வாட்ச்லயும் இருக்கு. பட் இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி காலிங் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 3க்கு வராது. பட் SEக்கு, சீரிஸ் 6க்கு, சீரிஸ் 7க்கு நம்மளுக்கு இருக்கு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் மெயினான ஃபீச்சர் நம்மளுக்கு சீரிஸ் 6ல பாத்தீங்கன்னா பிளட் ஆக்சிஜன் லெவலில் நம்மளுக்கு இந்த ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 வச்சு டிடெக்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ECG, மெயினாக நம்மளுக்கு ECG பாத்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 வச்சு நீங்க எடுக்க முடியும். ECG எடுக்கிற ஃபீச்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் வாட்ச் SEல கிடையாது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த பிளட் ஆக்சிஜன்
லெவல் நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய விஷயமும் உங்களுக்கு ஆப்பிள் வாட்ச் எஸ்சியில் கிடையாது, சீரிஸ் 6 அண்ட் சீரிஸ் 7 மட்டும்தான் இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாட்ச் OS 8.5.1 அப்படிங்கிற ஒரு வேஷனாக தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதில் என்னென்ன புதுசாக ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பெருசாக எனக்கு எதுவும் தெரியல, ஏன்னா இப்போ தான் நான் ஆப்பிள் வாட்சை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் மற்றபடி இந்த ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஃப்ளூயிடாக இருக்குது, லேக்கெல்லாம் சுத்தமாக தெரியல, அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. மற்ற வாட்ச் இதுக்கு முன்னாடி நான் அமேஸ்ஃபிட்லாம் ரிவ்யூ போட்டிருப்பேன், அந்த அமேஸ்ஃபிட்டெல்லாம் விட இது யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ஆப்பிள் வாட்சில் ஹாப்டிக், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டச் பண்ணும்போது அந்த வைப்ரேட் ஆகிறது அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி இந்த வாட்சை வச்சு நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த ஹார்ட் ரேட்டு, பிளட் ஆக்சிஜன் லெவலு அண்ட் இதுக்கப்புறமா இசிஜி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. இதை சொல்ல போனால் ஒரு 90% அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6ல் ஒரே ஒரு மைனஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாக எந்த ஒரு மொபைல் எடுத்தாலும் சரி, வாட்ச் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு டிவைஸ் வித் டிஸ்பிளேயோட இருந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் அதில் நான் வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு அந்த டிஸ்பிளேயோட கிளாரிட்டி பார்க்குறதுக்கு செம்மையாக தெரியும். மெயினாக என்னோட ஐஃபோன், என்னோட மேக், இது எல்லாத்துலேயுமே பிரைட்னஸ் ஃபுல்லாக தான் நான் எப்பயுமே வச்சிருப்பேன். ஏன்னா பிரைட்னஸ் கம்மியாக இருந்தால் எனக்கு அந்த டிஸ்பிளே மோசமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். பொதுவாக டிஸ்பிளே பிரைட்னஸ் அதிகமாக வச்சிருந்தா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பர்சனலாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இருக்குது. பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் பிரைட்னஸை கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் நான் குறை சொல்லலை. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். பட் இந்த ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6ல் உங்களுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆட்டோ பிரைட்னஸ் எப்பயுமே ஆனில் தான் இருக்கும், நீங்கள் அதை ஆஃப் பண்ணவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐஃபோனில் நம்ம அக்சசபிலிட்டிக்குள்ளே போயிட்டு ஆட்டோ பிரைட்னஸ் நம்மளால ஆஃப் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஆப்பிள் வாட்சில் நம்மளுக்கு அந்த மாதிரி ஆஃப் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக அந்த வாட்சை நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் இது பிரைட்னஸ் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் லேர்ன் பண்ணி பார்த்தப்ப இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆட்டோ பிரைட்னஸ் இனேபிள்டாக இருக்கும், அதாவது என்விரான்மெண்ட் இருக்க மாதிரி ஆட்டோ பிரைட்னஸ் நம்மளுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆட்டோ பிரைட்னஸ் நல்லா தான் ஒர்க் பண்ணது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆக்சுவலாக அதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு உள்ள செட்டிங்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். அந்த ஆப்ஷன் ஆப்பிள் கொடுக்கல. அண்ட் ஃபைனலி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆப்பிள் வாட்சை எவ்வளோத்துக்கு வாங்கினேன், ஏன் 2022 வாங்கினேன். இந்த ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவில் வாங்கல. இது ஆக்சுவலாக துபாய் பக்கத்தில் மஸ்கட் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 வாங்கினேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஊரில், அதாவது மஸ்கட்டில் லூலு மாலில் வாங்கின ஒரு ஆப்பிள் வாட்ச் தான் இது. இந்த வாட்சோட ப்ரைஸிங் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கினப்ப சீரிஸ் எஸ்சி இருந்துச்சு, அந்த எஸ்சி தான் ஆக்சுவலாக வாங்கலாம்னு ஃபர்ஸ்ட் பிளான் இருந்துச்சு. எஸ்சியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,000 கிட்ட நம்மளுக்கு வருது. பட் இங்கே சீரிஸ் 6 பார்த்தீங்கன்னா அதே லூலு மாலில் நம்மளுக்கு 25,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீரிஸ் 6 கிடைக்குது. அப்படிங்கிற போது எஸ்சிலேருந்து 6க்கு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. ஆக்சிஜன் லெவல் நம்மளுக்கு மெஷர் பண்ண முடியும் இங்கே சீரிஸ் 6ல், இசிஜி எடுக்க முடியும். ப்ளஸ் இதில் S6 சிப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எஸ்சியில் பார்த்தீங்கன்னா S5 சிப் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பழைய சிப் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தனால நான் சீரிஸ் 6 பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ இந்த சீரிஸ் 6 என்ன பொறுத்த வரைக்கும் 25,000 கண்டிப்பாக ஒருத்தமாக தான் எனக்கு தோணுது. ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் துபாயிலேருந்து வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சீரிஸ் 6 கேட்டு பாருங்கள். ஏன்னா சீரிஸ் 6 இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க ஆப்பிள். பட் இருந்தாலுமே இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடச்சிட்டு தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மஸ்கட்டில் வாங்கினேன், அந்த மாதிரி நிறைய ஊரில் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 இன்னும் கிடச்சிட்டு தான் இருக்குது. சீரிஸ் 6 ப்ரைஸ் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த சீரிஸ் 6க்கும் இந்த சீரிஸ் 7க்கும், அதாவது இப்போ லேட்டஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 7, இந்த 6க்கும் 7க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும். அதாவது அந்த பிரசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வரும். அந்த பிளாக்காக இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 7ல் ரொம்ப சின்னதாக வரும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. மற்றபடி இந்த ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6லேயே உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது, இசிஜி எடுக்க முடியும், அண்ட் ஆக்சிஜன் லெவல் மெஷர் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் உங்களுக்கு சீரிஸ் 6லேயே கிடச்சிது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சீரிஸ் 7 நான் வாங்கின இடத்துல எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 32,000 அந்த மாதிரி காஸ்ட் ஆகுது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 8,000 ரூபாய் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்துச்சு. 8,000 ரூபாய்க்கு உங்களுக்கு சீரிஸ் 6லேருந்து சீரிஸ் 7க்கு ஒன்றும் பெருசாலாம் கிடைக்க போகிறது இல்லைங்க. அதனால தான் மெயினாக பார்த்தீங்கன்னா சீரிஸ் 6 வந்து வாங்கினேன். இல்லை நான் எஸ்சி தான் ஆக்சுவலாக வாங்கியிருப்பேன். பட் இந்தியாவிலுமே உங்களுக்கு ஒரு சில இடத்துல சீரிஸ் 6 கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது இன்னுமே 2022 கூட ரொம்பவே புது வாட்ச் தான் இது. இதுக்கும் சீரிஸ் 7க்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரேன். அண்ட் மேலும் இந்த வாட்சை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோட ஃபுல் ரிவ்யூவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக வாட்ச் நேற்று தான் வந்துச்சு, இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால நிறைய விஷயங்கள் இந்த வாட்சை பற்றி பேச முடியல. பேட்டரி லைஃபும் பெருசாலாம் நான் டெஸ்ட் பண்ணலை. இப்போதைக்கு எனக்கு ஒரு நாள் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. மேலும் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். ஃபுல் ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக சீக்கிரமே வந்துடும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா தாள மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் பல இடத்தில் சொன்னீங்கன்னா நன்றி, வணக்கம்.